அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொலம்பியா அதிபர் வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு, உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை. பாகிஸ்தானில் சோகம், கேஸ் சிலிண்டர் வெடித்து 6 பேர் உயிரிழப்பு. கிழக்கு உக்ரைன் நகரில் ரஷ்யா குண்டுமழை. ட்ரம்புக்கு எதிராக வெடித்தது போராட்டம், வீதிக்கு இறங்கிய மக்கள். இஸ்லாமிய பண்டிகை நாளான நேற்றும் காசாவில் 56 பேரை பலியாக்கி இஸ்ரேலின் தாக்குதல். அமெரிக்காவை கடுமையாக கண்டித்த ஈரான். எலான் மஸ்க் இதை மட்டும் செய்தால் கடுமையான விளைவுகளை சந்திப்பார், ட்ரம்ப் எச்சரிக்கை. மெக்சிகோவில் விமானம் விபத்து. புதிய கட்சியின் பெயரை அறிவித்த எலான் மஸ்க். தொடர்பான விரிவான செய்திகள். கொலம்பிய செனட்டரும் 2026 அதிபர் தேர்தல் வேட்பாளருமான மிகுவல் யூரிப் சனிக்கிழமை தலைநகர் போகோடோவில் நடந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வின் போது துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தார். பொது பூங்காவில் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் பின்னால் இருந்து அவரை சுட்டனர். சம்பவத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. யூரிப் இரத்த வெள்ளத்தில் காரின் பானட்டில் கிடப்பதும் மக்கள் உதவ விரைவதும் தெரிகிறது. அவரது கழுத்து அல்லது தலையில் தோட்டா தாக்கியதாகவும் தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூடு தொடர்பாக 15 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான் என்று கொலம்பிய பாதுகாப்பு அமைச்சர் பெட்ரோ சான்சஸ் அறிவித்துள்ளார். தாக்குதலில் வேறு எவரும் ஈடுபட்டார்களா என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் அவர் கூறினார். கொலம்பிய அதிபர் அலுவலகம் இந்த வன்முறை தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளதுடன் முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் கொலம்பிய அதிபர் அல்வாரோ உரிப்பால் நிறுவப்பட்ட ஜனநாயக மைய கட்சியைச் சேர்ந்த மிகுவல் யூரிப் நாட்டின் நன்கு அறியப்பட்ட அரசியல்வாதி ஆவார். அவரது தாயார் டயானா ட்ரம்ப் 1990 போதைப்பொருள் மாஃபியா டான் டாப்லோ எக்ஸ்போரின் கும்பலால் கடத்தப்பட்டு மீட்பு நடவடிக்கையின் போது உயிரிழந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா நீண்ட காலமாக வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் நாட்டின் நிலவும் அமைதியின்மையை பிரதிபலிக்கிறது. ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ யூரிப்பின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் வடமேற்கில் கைபர் பக்துன்க்வாவில் மாடன் மாகாணத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர். மேலும் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 6 பேர் பலியானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு உக்ரைனின் கார்கிவ் நகரில் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது. இதில் 3 பேர் பலியாகினர், 21 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் 3 ஆண்டுகால போரில் ரஷ்யா நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் ஒன்று என்று கூறப்படுகிறது. பறக்கும் குண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டன. இது குறித்து அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் கூறியதாவது: கார்வின் நகர் முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தீவிர தாக்குதல் நடத்தியது. வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 215 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. இதில் 87 ட்ரோன்களையும் 7 ஏவுகணைகளையும் உக்ரைன் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் சுட்டு வீழ்த்தின என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்மை காலமாக உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களின் தீவிரம் இரு தரப்புகளும் விரைவில் சமாதான ஒப்பந்தத்தை எட்ட முடியாது என அச்சத்தை மேலும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ரஷ்யாவுக்குள் ரகசியமாக ஊடுருவி அந்த நாட்டின் விமான தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த குண்டுவீச்சு விமானங்களை ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்கி அழித்ததற்கு பிறகு ரஷ்ய தாக்குதலின் தீவிரம் அதிகரித்து வருகிறது. தற்போது ரஷ்யாவின் கடுமையான தாக்குதலுக்குள்ளாகி இருக்கும் தொலைநகரமான கார்கிவ் உக்ரைனின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. கிழக்கு உக்ரைனில் மெதுவாக முன்னேறி வரும் ரஷ்யா தற்போது இந்த நகரை கைப்பற்றுவதில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் காரணமாக உக்ரைன் போரின் முக்கிய புள்ளியாக இந்த நகரம் மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அந்நாட்டு ராணுவத்திற்கு ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு 2000 துருப்புக்களை கொண்ட ராணுவ படையணிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்த முயற்சிகளை எதிர்க்கும் தென்னாப்பிரிக்க பூர்வீகத்தை அதிகமாக கொண்ட போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை தாக்கி வருவதால் போராட்டக்காரர்கள் சிலர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் போராட்டக்காரர்கள் அமெரிக்க தேசிய கொடிக்கு தீ வைத்தும் வாகனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களை தாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிறப்பு அதிகாரியான ரோப் கோமனின் கோரிக்கையை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு தேசிய காவலர் படையணிகளை அனுப்பியுள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸின் பாரமவுண்ட் பகுதியின் மக்கள் தொகையில் 80% அதிகமானோர் தென் அமெரிக்க பூர்வீக ஹிஸ்பானிக் மக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அமெரிக்க அரசுக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டம் நடத்துவது ட்ரம்புக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 56 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் காசா பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பண்டிகை நாளான நேற்றும் காசா மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன்படி நேற்று காசாவில் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 56 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 40க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது காசாவுக்கு கடத்தி செல்லப்பட்டதாக கூறப்படும் தாய்லாந்து பிணை கைதியான நாட்டாபாங் பிண்டா என்பவரின் உடலை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த தகவலை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் சமீபத்திய சட்டவிரோத மற்றும் ஒருதலைப்பட்ச தடைகள் குறித்து ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. இந்த கட்டாய நடவடிக்கைகள் ஈரானியர்கள் மீதான வாஷிங்டனின் நீண்டகால மற்றும் ஆழ்ந்த விரோதத்தின் மற்றொரு அறிகுறியாகும். ஈரானுடனான வணிக மற்றும் வங்கி துறைகளில் ஒத்துழைப்பு என்ற சாக்கில் பல ஈரானிய மற்றும் ஈரானிய அல்லாத தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்க கருவூலம் விதித்த புதிய தடைகளை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடுமையாக கண்டித்துள்ளார். ஈரானிய மக்களுக்கு எதிராக அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் மனிதாபிமானமற்ற மற்றும் தோல்வியுற்ற கொள்கையின் ஒரு பகுதியாக விதிக்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான புதிய அமெரிக்க தடைகள் சட்டவிரோதமானவை என்றும் சர்வதேச சட்ட கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளை மீறுவது மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் ஆளும் கட்சி ஈரானிய தேசத்தின் மீது கொண்டிருக்கும் ஆழ்ந்த மற்றும் தொடர்ச்சியான பகைமைக்கு மற்றொரு சான்றாகவும் செயல்படுகிறன என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செய்யும் தடைகளுக்கு சரியான பதிலடி தருவோம் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் வரி குறைப்பு மசோதாவுக்கு வாக்களிக்கும் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக செயல்பட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மஸ்க் என்ன விளைவுகளை சந்திப்பார் என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் என்ற வரி குறைப்பு மசோதா குறித்த மஸ்கின் கடுமையான விமர்சனமே இந்த மோதலுக்கு காரணம். கடந்த ஆண்டு குடியரசுக் கட்சியின் பெரிய நிதி ஆதரவாளர்களில் ஒருவரான மஸ்க் விளங்கினார். இந்நிலையில் இப்போது மசோதாவை எதிர்த்த சில சட்டம் இயற்றுபவர்கள் மசோதாவுக்கு வாக்களித்த குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக நிதி திரட்டும்படி மஸ்கிடம் கோரியிருந்தனர். இந்த சூழலில் தான் அவர் அப்படி செய்தால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மஸ்க் மரியாதையற்றவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தங்கள் உறவு முடிந்துவிட்டது என்றும் அவர்கள் உறவை சரி செய்ய எந்த விருப்பமும் இல்லை என்றும் அவருடன் பேச எந்த நோக்கமும் இல்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மெக்சிகோவில் சிறிய விமானம் விழுந்து நொறுங்கியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கவுதமாலா எல்லைக்கு அருகேயுள்ள ஓரிடத்தில் கால்நடைகளிடையே பரவும் ஒட்டுண்ணிகளை அழிக்கக்கூடிய குறிப்பிட்ட வகையைச் சேர்ந்த ஈக்களை விமானத்தில் இருந்து பறக்க செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது. உயிரிழந்தவர்களில் 2 பேர் கவுதமாலாவை சேர்ந்த விமானிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான மோதலுக்கிடையே தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சியை எலான் மஸ்க் ஆரம்பித்துள்ளார்.
அமெரிக்க அரசு கொண்ட வரி மற்றும் செலவு மசோதாவால் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் டெஸ்லா நிறுவனரும் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்தவருமான எலான் மஸ்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இருவரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி பொது வழியில் சண்டையிட்டனர். இதனிடையே 80% நடுத்தர மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த புதிய கட்சி தேவையா என்று எக்ஸ் தளத்தில் எலான் மஸ்க் கருத்து கணிப்பு நடத்தினார். இந்த கருத்து கணிப்புக்கு 80%மானோர் ஆம் என்று பதிலளித்தனர். அமெரிக்க மக்களின் இந்த பதில் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியது. இந்த நிலையில் புதிய கட்சிக்கு த அமெரிக்கன் பார்ட்டி என்று எலான் மஸ்க் பெயரிட்டு அறிவித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.